உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 21ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை, பராபவ வருடம் சித்திரை மாதம் 8ஆம் நாள், சதுர்த்தசி திதி, ரோகிணி நட்சத்திரம். இன்றைய தினம் வளர்பிறை தினம், அமிர்த சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் தாமதம், ரிஷபம் லாபம், மிதுனம் அச்சம், கடகம் எதிர்ப்பு, சிம்மம் வரவு, கன்னி பாராட்டு, துலாம் செலவு, விருச்சிகம் ஆதாயம், தனுசு சுகம், மகரம் புகழ், கும்பம் அன்பு, மீனம் நலம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து, எண்கணிதம், அதிர்ஷ்டங்கள், பெயர் மாற்றம் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இப்போ இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று அட்சய திருதியை பற்றி பார்த்தோம். இந்த வருஷம் யாருக்கு நல்லது கூடாது என்பதை பற்றி பார்த்தோம். பொது பலன்களை பற்றி பார்த்தோம். நாளையில இருந்து மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் உண்டான ராசி பலன்களை சொல்ல காத்திருக்கின்றேன். நாளையில இருந்து நாளைக்கு மேஷ ராசி, அடுத்த நாள் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்ற 12 ராசியினருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ராசி வீதம். உங்களுடைய ராசிப்படி என்னென்ன நல்லது, என்னென்ன கெட்டது, யாருக்கு ஏழரை சனி, யாருக்கு அட்டமத்து சனி, யாருக்கு அட்டமத்து குரு, யாருக்கு ராகு கேது சரியில்லை, யார் புதிய முயற்சிகள் செய்யலாம், யார் செய்யக்கூடாது, யாருக்கு எதிர்கால வாழ்க்கைகள் சுபீட்சமாக இருக்குது, யார் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, யார் கவனமாக இருக்க வேண்டும், விபத்துக்கள் யாருக்கு ஏற்பட வாய்ப்புண்டு, இந்த மாதிரி முழுமையான பலன்களை தர காத்திருக்கின்றேன். தயாராக இருங்கோ. நாளையில இருந்து 12 ராசியினருக்கும் ராசி பலன், ஒரு நாளைக்கு ஒரு ராசி பலன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, தர்மம், அர்த்தம், கர்மம், காமம், மோட்சம். தர்மார்த்த காம மோட்சம் என்று சொல்லுது. தர்மம், கர்மம், காமம், மோட்சம் என்று 4 விஷயங்கள் இருக்குது. தர்மம், கர்மம், காமம், மோட்சம், இந்த 4 விஷயங்கள் இருக்குது. எந்தெந்த ராசிக்காரர்கள் இந்த 4க்குள்ளே எதுக்குள்ளே வருகினம் என்றதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். தர்மம் செய்யக்கூடியவர்கள் யார்? மேஷம், சிம்மம், தனுசு, இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் தர்மத்துக்குள்ளே வருகினம். கர்மம் என்ற காரியத்தை செய்வது. ரிஷபராசி, கன்னி ராசி, மகர ராசிக்காரர்கள் கர்மத்துக்குள்ளே வருகினம். காமம், ஆசைப்படுவது. காமம்னா என்னென்னு தெரியும், ஆசைப்படுவது. மிதுன ராசி, துலா ராசி, கும்பராசிக்காரர்கள் காமத்துக்குள்ளே வருகிறோம். மோட்சம், இறைவனை அடைவது, இறைவனை நினைத்து கொண்டு இருப்பவர்கள், தான தர்மம் செய்து புண்ணியத்தை தேடக்கூடியவர்கள் மோட்சம். கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 3 ராசிக்காரர்களும் மோட்சம். இன்னொருக்கா சொல்கிறேன், எழுதி வச்சுக்கொள்வோம். நான் தர்மம், காமம், மோட்சத்தை பற்றி உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன்.
முதல்ல தர்மம் செய்யக்கூடிய ராசி, தான தர்மங்கள் அதிகமாக செய்யக்கூடியவர்கள் மேசம், சிம்மம், தனுசு, மூன்று ராசியாக பிரிச்சிருக்கேன். மேசம், சிம்மம், தனுசு தர்மத்துக்குள்ளே வருகிறேன். ரிஷபம், கன்னி, மகரம் கர்மத்துக்குள்ளே கர்மம் செய்ய, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, இதான் கர்மம். கர்மம் செய்யக்கூடியவர் ரிஷபம், கன்னி, மகரம். காமம், அத்தனைக்கும் ஆசைப்படு என்று சொல்லக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், கும்பம். இந்த 3 ராசிகரும் காமத்துக்குள்ளே வருகிறோம். மோட்சத்துக்குள்ள கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 3 ராசிக்காரர்களும் மோட்சத்துக்குள்ளே வருகிறோம். சரி, இப்போ தர்மம் என்றால் என்ன? இந்த ராசிக்காரர்கள் தர்மம், மேசம், சிம்மம், தனுசு, இந்த 3 ராசிக்காரர்களும் தர்மம் செய்யக்கூடியவர்கள், தான தர்மங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், தங்களோடு சேர்ந்து மற்றவர்களையும் உயர்த்த வேண்டும் என்று எழுக்கக்கூடியவர்கள், கஷ்டப்படுகின்றவர்களை பார்த்தால் பரிதாபப்படக்கூடியவர்கள், முன்ஜென்மம் பலன்கள் உடையவர்கள், போன ஜென்மத்தில் செய்த தான தர்மத்திற்குண்டான பலன்களை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கக்கூடியவர்கள் மேசம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்கள். போன ஜென்மத்தில் நாங்கள் செய்த தர்மங்கள், புண்ணியங்கள், எங்களுடைய பெற்றோர்கள் ஒரு கோயில் கட்டுறோம் ஐயா உதவி செய்யுங்கோ, ஒரு 10 பேக் சீமேந்து வாங்கி கொடுத்துருப்போம் போன பிறவியில், ஐயா சாப்பாட்டுக்கு வழியில், ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுத்துரும், படிக்க வழியில், ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருப்போம். இந்த மாதிரி தர்மம், போன பிறவியில் செய்த தர்மத்திற்குண்டான பலன்களை இந்த பிறவியில் நாங்கள், சில விஷயங்கள் எங்களுக்கு அதிர்ஷ்டமாக நடக்கும். அதற்கு காரணம் என்ன? நாங்கள் போன பிறவியில் செய்த தான தர்மங்கள் தான் இந்த பிறவியில் அதிர்ஷ்டமாக மாறும். நான் எப்பவும் சொல்லுது, முன்ஜென்ம பலன்களை உடையவர்கள், முன்ஜென்மத்தில் செய்த நல்ல பலன்களுக்குண்டான விஷயங்களை இந்த பிறவியில் அனுபவிக்கக்கூடிய, தர்மம் தலை காக்கும் என்ற ஒரு பாதுகாப்பு அவர்களை சுற்றி இருக்கும். கர்ணன் படம் எல்லாரும் பார்த்துருப்பீர். கடைசியாக அர்ஜுனன் கர்ணனை நோக்கி அம்பைய, அந்த அம்பு எல்லாம் மாலையாக அவனை போய் குத்தி கொள்வதற்கு பதிலாக மாலையாக மாறி அவனுடைய தலையிலே விழுந்து கொண்டு இருக்கும். அப்போ சொல்லுவார் கிருஷ்ணர் சொல்லுவார், அர்ஜுனன் கேட்பான், என்ன நான் அம்பு அவனை குத்தாமல் மாலையாக போய் விழுது? அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார், அவன் செய்த தர்மம் அவனை தலை காத்து கொண்டு அவனுடைய தலையை காப்பாற்றுகின்றது. அது மாதிரி மேசம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அமைப்பு ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் செய்த தான தர்மம் அவர்களை விபத்தில் இருந்து, கஷ்டத்தில் இருந்து, கண்டத்தில் இருந்து, தத்துக்களில் இருந்து, அவமானங்களிலிருந்து, கெட்ட பேரிலிருந்து அவர்களை காப்பாற்றி கொண்டே இருக்கும். கஷ்டங்கள் வந்தாலும் தர்மத்தால் நன்மை அடைவார்கள். நான் சொன்ன மாதிரி அவர்களுக்கு எதிராக ஏதாவது பிரச்சனைகள், சிக்கல்கள், கஷ்டங்கள் வந்தாலும் அவர்கள் செய்த தர்மத்தினால் அவர்கள் நன்மை அடைவார்கள். மேசம், சிம்மம், தனுசு. இப்போ அடுத்தது கர்மம். கர்மம் என்றா என்னண்டா, வாழும் காலத்தில் வாழ்வது போல் வாழ்க்கை அமையும். என்னத்தை கண்டம், செய்கிறத செய்வோம், நடக்க வேண்டியது தானே நடக்கும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்கள். இந்த நிமிஷத்தை வாழ்ந்துட்டு போவோம், நாளைய பற்றி யோசிக்காத, நேத்தைய பற்றி கவலைப்படாத, இப்போ என்ன நடக்குது இதை பார்ப்போம் என்று சிந்தனை உடையவர்கள். வாழும் காலத்தில் வாழ்வது போல் வாழ்க்கை அமையும். அதாவது இந்த பிறவியில் செய்த பாவங்களை இப்பயே அனுபவிப்பினோம். நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், கெட்டது செய்தால் கெட்டது கிடைக்கும். வாழும் காலத்தில் செய்த கர்ம நல்லதும் கெட்டதையும் உடனே அனுபவிக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம் கர்மத்தை சார்ந்தவர்கள். சமகால கர்மா ஜாதகரை இயக்கும். சமகால கர்மா, நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் போன பிறவியில் செய்த பாவ புண்ணியத்தை இல்லை, இந்த பிறவியில் செய்த பாவ புண்ணியத்தை உடனடியாக அனுபவிப்பார்கள். இவர்கள் தான தர்மம் செய்தால் உடனே நன்மை கிடைக்கும். அதே மாதிரி பாவங்கள் செய்தால், தவறுகள் செய்தால், துன்பங்கள் செய்தால், மற்றவர்களுக்கு அழிவை ஏற்படுத்தினால், மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தால், மற்றவர்களை நிந்தனை செய்தால் அதற்குண்டான பலனும் அவர்களுக்கு உடனே கிடைக்கும். ரிஷபம், கன்னி, மகர ராசிக்காரர்களுக்கு செய்கின்ற நல்லது கெட்டதில் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அதைத்தான் சொன்னேன், அவைகள் என்ன செஞ்சாலும் அது உடனேயே அவர்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அவர்கள் செய்த புண்ணியத்திற்குண்டான பலனை அனுபவிக்க மேசராசிக்காரர் மாதிரி அடுத்த பிறவி மட்டும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே முற்பகல் செய்யின்
பிற்பகல் விளையும் என்ற ஒரு பழமொழி இருக்குது. ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்று. அதே மாதிரி அவர்கள் செய்த கரும வினைகளை அப்பப்பவே அனுபவித்து கொண்டு இருப்பார்கள். மூன்றாவது காமம். மிதுனம், துலாம், கும்பம் 3 ராசியும் காம ராசியைச் சேர்ந்தவர்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற சித்தாந்தத்தை கொண்டவர்கள். என்னத்தை கண்டம், வாழ்ந்து விட்டு போவோம், பாவ புண்ணியத்தை பற்றி பிறகு பார்ப்போம். அதுக்கு செத்ததுக்கு பிறகு நரகத்துக்கு போகிறோமோ சொர்க்கத்துக்கு போகிறோமோ அது வேறு விஷயம். ஆனால் இப்போ வாழ்க்கைக்குள்ள எல்லா சந்தோஷங்களையும் அனுபவித்து விட்டு போவோம். வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற தத்துவத்தை உடையவர்கள். அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்க ஆசைப்படுபவர்கள். பாவ புண்ணியத்தை பற்றி பெரிதாக சிந்திக்காதவர்கள். அது வார நேரம் வரட்டும், அப்போ அதை பார்ப்போம், இப்போ கிடைக்கிற சான்ஸை பயன்படுத்தி கொள்வோம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார். வாழ்க்கை வாழ்வதற்கு ஆசையோடு வாழ்வார்கள். நான் சொன்ன மாதிரி எங்களை குருஜி சொல்வார், அத்தனைக்கும் ஆசைப்படு, எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படுவினோம். வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அழகான மனைவி இருக்கணும், சந்தோஷமான வாழ்க்கை, காசு வேணும், பணம் வேணும், புகழ் வேணும், மதிப்பு வேணும், மரியாதை வேணும், பட்டம் வேணும், பதவி வேணும், எல்லாத்துக்கும் ஆசைப்படுவார். ஆசையோடு வாழ்வார்கள். மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதே அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கும். மற்றவனை பற்றி யோசிக்க மாட்டார்கள். மற்றவர்களுடைய கஷ்டத்தை பற்றி இதேன்னு அதெல்லாம் யோசித்து நம்ம குழம்பிக் கொள்வான், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் என்று சுயநலத்தோடு தாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி அவர்கள் தங்களை சுற்றியுள்ள சூழ்நிலையை அமைத்து கொள்வார்கள். முடிந்த அளவு அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படும். கடைசி மோட்சம். கடகம், விருச்சிகம், மீனம். மோட்சம் இயற்கையாகவே இறைவனுடைய அருள் இவர்களுக்கு நிறைந்திருக்கும். துன்பம் வந்தால் மீளும் வழியை கண்டுபிடிப்பார்கள். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடுடன் இருப்பார்கள். என்னென்னர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.